ஜோர தட்டுங்க. ஏஹே கும்மி அடிச்ச எங்களுக்கு கையா தட்ட தெரியாது. ஆமா ஆமா சாணி தொலைச்சிட்டு போய் சாணி காயறதுக்குள்ள கோலம் போடுங்க. ஏய் அடிச்சிருவேன் பத்துக்க. என் பங்காளிய போல என் புழுக்கற சட்டப்பற தெறிக்க விடுங்க ஜோரா. கம்மி தான் நீ பயப்படாதடா பயப்படாத. எந்திரிச்சு ஆடி கேமராவை தள்ளி விட அவன் தெருவுல தெரியிட்டு உட்காரு பண்ணி வேற நீ ஏண்டி கிளப்பி விடுற? ஆமா போதும் பத்தில பொம்பளை சரி ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளை பொம்பளை நீ ஆம்பளை எந்த ஒரு விஷயத்துலயுமே வெற்றி ஏன் தெரியுமா? என்னடி ஆம்பளை பாக்குற வேலை பொம்பளை என்ன வேலை பாப்ப? என்ன வேலை பார்க்கணும்? ஆம்பளையால மைக் செட் போடுவோம், நாங்களும் தான் போடுவோம். ஆம்பளையால கொத்தனார் வேலை பாப்போம், நாங்களும் தான் பாப்போம். ஆம்பளையால லாரி ஓட்டுவோம், நாங்களும் தான் ஓட்டுவோம். ஆம்பளையால வேர்த்துச்சுன்னா சட்டை கழட்டி போட்டு தெரியும். நாங்களா ஏய் தெரி ஐயே இப்ப என்ன அத நீ பாக்குற வேலை எங்களை பார்க்க சொல்ற? இவள பேசுறீங்க. சரி ஒண்ணே ஒண்ணு பண்ண முடியாது. என்னடி பண்ண முடியாது? ஆம்பளை இல்லாம பிள்ளை பார்க்க முடியாது. ஏய் உண்மையா இல்லையா? ஏய் கேரடி இவ்வளவு நேரம் அமைதியா பேசிட்டு இருந்தேன் பாரு. பூரா பேத்துக்கு ஒரு கூலிப்புதேன். நல்ல உலையில கெடுக்காத. எங்கடி பூரா 90 கிட்ஸ்ல இருந்து 2K கிட்ஸ் வரை கூலிப்பு தானடி. ஏய் என்னடி ஆம்பளை இல்லாம பிள்ளை பார்க்க முடியாது. நான் முடியும் சொல்றேன். எப்படி பெப்ப? நான் சொல்லிடுவேன். நீ சொல்லுடி, நான் செத்து போயிடுறேன். அப்படி சொல்லாதடி. சொல்லு நீ சொல்லு. சரி நான் சொல்லவா? சொல்லு. ஆம்பளை இல்லாம பிள்ளை வந்து ஊசி மூலமா பெத்துக்குவோம். ஊசி. ஏய் இனிய பாரு. அதான் இந்த பொம்பளை எல்லாம் சிரிக்காதீங்க. இல்ல கிழக்கு முகத்துல திரும்பி என்ன மனவரத்து கூட தூத்துங்க பேசுறீங்க. ஏய் நான் புள்ள பெத்துக்குவோம். ஊசி ஒத்துக்கிறேன். டெஸ்ட் யூ பேபி. ஹலோ ஐயா மிஸ்டர் இங்கிட்டு அவர் எங்களுக்கு சப்போர்ட். ஆமா உங்களுக்கு சப்போர்ட் விட்டுதேன். அவ அப்படி சொல்லாத எங்க அண்ணனை. உங்களுக்கு சப்போர்ட் விட்டுதே வருவாரு. சப்போர்ட் வந்திருக்காங்க. இல்லடி இப்ப இருக்கக்கூடிய நாகரிக காலத்துல டிலே கட். ஆமா நாகரிக காலத்துல ஊசி போட்டு புள்ள பெக்கறாங்க. நீங்க டெஸ்ட் பேபின்னு சொல்றாங்க. சொல்றோம். நீங்க ஆம்பளை தானே? ஏய் என்னடி இப்படி கேட்டுட்ட? நீங்க ஆம்பளை தானே? ஒரிஜினல் ஆம்பளடி. சரி ஆமா கச்சேரி முடிஞ்சோன்னு வேன்ல போவாதீங்க. சரி என்னோட கார்ல வாங்க. சரி சந்தோஷம். அந்த தேவிப்பட்டின முக்கம் இருக்குல்ல? ஆமா அந்த முக்கத்துக்கிட்ட அந்த தேவிப்பட்டின அப்படி திரும்ப லெஃப்ட் சைடு திரும்ப அப்படி வலை அந்த டர்னிங் கிட்ட அங்க ஒரு பேக்கரியா டீ கடை ஒன்னு இருக்குல்ல? ஆமா ஒரு பேக்கரி இருக்கு, ஐயங்கார் பேக்கரி. அந்த பேக்கரியில நல்ல டீ சாப்பிடுங்க. அடடா பெரிய பக்கத்துல புளிய மரம் ஒன்னு இருக்கு. ஆமா ஒரு புளிய மரம் ஒன்னு இருக்கு. அத போய் தூக்கு போடுங்க. மொட்டு முண்டை நீலா. ஏய் ஓட்டனிங்க ஏண்டி எங்க அண்ணனை கூப்பிட்டு தூக்கு மாட்டி தொங்க சொல்ற? என்ன அவள ஊசி ஓட்டு பிள்ளை பாப்பம்ன்றீங்க. நீங்க பகுமானமா மைக் எடுத்துக்கிட்டு நான் சப்ப விட்டு வரேன்றீங்க. இல்லடி அப்படி நடக்குது இந்த காலத்துல. அறிவிக்கிறேன். ஆமா ஊசி போட்டு புள்ள பப்பையே ரொம்ப பெருமையா இருக்கு. சந்தோஷம். அங்கதான் ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. என்னடி சிக்கல்? இப்ப நம்ம ஐயனார் கோயிலுக்கு அப்படி இந்த நம்ம ஐயனார் கோயிலுக்கு உங்களுக்கு பிறந்த பிள்ளையும் ஆமா அவர் இளையராஜாவுக்கு பிறந்த பிள்ளையும் அந்த ஊசிக்கு பிறந்த பிள்ளையும் சாமி கும்பிட போகுது. அடடடடா அப்படிதான் இருக்கு. ஊசிக்கு பிறந்த பிள்ளையும் உங்களுக்கு பிறந்த பிள்ளையும் சாமி கும்பிட போகுது. கூட வந்துருச்சு. போய் உங்களுக்கு பிறந்த பிள்ளை போய் பூசாரிட்டு அர்ச்சனை தட்ட நீட்டுவார். அங்க இருக்க பூசாரி எப்படி தெரியுமா அர்ச்சனை பண்ணுவார்? எப்படி பண்ணுவார்? ஓம் ஸ்க்லாம் பரணமன ஓம் சதுர்புஜாய நமஹ ஓம் மங்களம் கிரீம் சஜிவரா நமஹ. உங்க பிள்ளை பேர் என்ன? சாய்சரன். சாய்சரனாய நமஹ. சாய்சரன் தோப்பனா பேர் சொல்லுங்க. நமக இளையராஜா. இளையராஜாவாய நமக. இளையராஜாவுக்கு பிறந்த பிள்ளை நமக. இளையராஜா ஸ்வாஹ. ஆமா அப்படி ஓதுவார். சரி இரண்டாவது உங்க கோணூசிக்கு பிறந்த பிள்ளை. ஆமா டெஸ்ட் பேபி. ஊசி அதுக்கு கொஞ்சம் எரிச்சலானே ஓதுவார். யாண்டே அது வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சது இல்லையா? சரி எப்படி? அதுக்கு எப்படி ஓதுவார்? எப்படி